சங்கீதம் 61 அதிகாரம் 2வது வசனத்தை விடுவிசைக்குள்ள வாசியுங்கள். என் இருதயம் தொய்யும் போது பூமி கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீத புஸ்தகத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வாக்கியத்தை ஒன்று விரிவாய் பார்ப்போம். முதலாவது, என் இருதயம் தொய்யும் போது அப்படி சொல்லி ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. முதலாவது, என் இருதயம் தொய்யும் போது. இரண்டாவது, பூமியின் கடையாந்தரம் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. மூன்றாவது, அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நிலை இருக்கிறது. நான்காவது, எட்டாத ஒரு கண்மலை என்று சொல்லப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த 4 நிலைகளையும் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கென்று சொல்லி கர்த்தர் உணர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நிலையை குறித்து பார்க்கும் பொழுது, என் இருதயம் தொய்யும் பொழுது, தொய்து போகிறது என்று சொல்லும் பொழுது, அவை சொற்ற வேத வாக்கியங்களை அதிகமாய் நாம் பார்க்கும் பொழுது இருதயம் அசைக்கப்படுகிற நிலையை தொய்யும் போது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அசைக்கப்படுகிற ஒரு இருதயத்தை குறித்து சொல்லப்படுகிற நிலைதான் என் இருதயம் தொய்யும் பொழுது அப்படி சொல்லப்படுகிறது. அதாவது நிலை இல்லாத அவன் சோத்திரம் ஒரு ஸ்திரமான நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாம இருக்கிற ஒரு கட்டடத்தை போல, ஒரு நிலையில்லாத வேர் இருக்கிறது போல அவன் அசைகிற ஆடுகிற அவன் ஒரு நிலையை தான் தொய்ந்து போகிற இருதயம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இருதயம் தொய்ந்து போகிற ஒரு நிலை, அவன் இருதயம் நடுக்கப்படுகிற, அவன் அசைக்கப்படுகிற, அவன் சோத்திரம் நிலையில்லாத ஒரு நிலையை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய இருதயம் தொய்ந்து போய் இருக்கிறது என்று சொல்லி அவன் கர்த்தருடைய சமூகத்தை அறிக்கப்படுகிறவனான முதல் நிலையை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில நம்முடைய இருதயம் தொய்ந்து போயிருக்காரு. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல, ஆண்டவரே என் இருதயம் தொய்ந்து போயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் இருதயம் அசைக்கப்படுகிறது. எதனால அசைக்கப்படுது? வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய ஆவியினால இருதயம் நரம்பிட்டு என்று சொல்லப்படுகிறது. அவன் தேவனுடைய சத்தத்தினால் இருதயம் அசைய பண்ணிட்டு என்று சொல்லப்படுகிறது. அந்த அசைவை குறித்து அல்ல தேவ பிள்ளையே, அவன் இடர்களை குறித்து, அவன் வருகிற வார்த்தைகளை குறித்து, அவன் வேதனைகளை குறித்து, நெருக்கங்களை குறித்து தொய்ந்து போயிருக்கிற இருதயம். அல்லேலூயா,